வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போம். இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜனவரி 22 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது காற்று அச்சுறுத்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இலங்கை தூத்துக்குடி இடைப்பட்ட கடற்பகுதி, அதாவது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியானது இன்று மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இன்று முதல் 2-3 நாட்களுக்கு அதுக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் வீசிக்கொண்டிருக்கூடிய விட்டு விட்டு வீசும் வலுவான காற்று என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை லேசான காற்று இருக்கும். ஆனால் பாக்ஜலசந்தியில் கூட பெரிதாக காற்று அச்சுறுத்தல் இல்லை. அதுவும் கூட விட்டு விட்டு வீசும் காற்று எப்பொழுதாவது இருக்கும். ஆனால் பாக்ஜலசந்தி, அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாடு, அதாவது இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசந்தியோட வடக்கு பகுதி ராமேஸ்வரத்திற்கும் கோடியக்கரை முனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவ்வப்பொழுது காற்று இருந்தாலும் எடை குறைந்த படகுகள் இயக்குவதில் சவால் இருக்கும். எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும். ராமேஸ்வரத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரை பகுதி மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதி இல்லை. ஆனால் அச்சுறுத்தல் பெரிதாக இருக்காது. ஆனால் அச்சுறுத்தும் காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு இருக்கும். ஆனால் ராமேஸ்வரத்திற்கும் தெற்கே குமரி முனை மற்றும் குமரி கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும். ராமநாதபுரம் கடலோரத்தை விட தூத்துக்குடி கடலோரத்திற்கும், தூத்துக்குடி கடலோரத்தை விட திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகள் தொடங்கி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிகளில் விட்டு விட்டு வீசும் காற்று வலுவாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து இந்த அச்சுறுத்தும் காற்று வரக்கூடிய 25-26 தேதி வரைக்கும் இருக்கும். இதனிடையே அடுத்த காற்று சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கு புறம் வர இருக்கிற காரணத்தினாலே இடைவெளி பெரிதாக கொடுப்பதாக தெரியவில்லை. மாலத்தீவு பகுதியை விட்டு முதல் காற்று சுழற்சி விலகி சென்றாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே தொடர்ந்து விட்டு விட்டு வீசும் அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக வீசிக்கொண்டே இருக்காது, நிசப்தமாக இருக்கும். திடீரென்று ஒரு காற்று வரும் குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும். இப்படிப்பட்ட காற்று ஒரு 45-50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருக்கும். இதனிடையே 27ஆம் தேதி வரை இந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு மேற்கே நகர்ந்தாலும், இடைப்பட்ட பகுதியில் மேற்கே நகர்ந்தாலும் அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய 28ஆம் தேதி இலங்கையை ஒட்டி வந்து 29ஆம் தேதி மிகவும் நெருங்கி வந்து கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் வடகடலோரத்திற்கும் அச்சுறுத்தும் காற்றை கொண்டு வந்து டெல்டாவிற்கும் அச்சுறுத்தும் காற்றை கொண்டு வந்து, அதாவது டெல்டாவின் தரையை ஒட்டிய கடற்பகுதியில் வரக்கூடிய 30, 31 மற்றும் பிப்ரவரி 1-2 தேதிகளில், ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1-2 தேதிகளில் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கும் சற்று கிழக்கு காற்றை கடலோரத்தை கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மீனவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக எடை குறைந்த படகுகள் இயக்கி மீன்பிடித்தலுக்கு சவால் கொடுக்கும் காற்று இருக்கும் இந்த மாத இறுதி நாட்கள். ஆனால் அது வரைக்கும் பெரிதாக அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலில் தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சி காரணமாக இடையூறு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடலுக்குள் இறங்காமலும் இருக்க முடியாது. ஆனால் இடைவெளி இடையூறு எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். விட்டு விட்டு வீசும் காற்று திடீரென்று வீசும். ஆனால் இது தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசலுக்கு பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் வலுவான காற்று தெரிகிறது. இப்படி அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒரு காற்று இருக்கத்தான் செய்யும். சற்றே விழிப்புடன் அந்த பயணத்தை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த மாதம் இறுதி வரைக்குமே இந்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்று இருக்கும். வடகடலோரம் டெல்டா கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 30, 31 மற்றும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பிப்ரவரி 1-2 தேதிகளில் இருக்கும். ஆனால் மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் அந்த நாள் வரையும் இருக்கும், அந்த நாளிலும் இருக்கும், அதற்கு பிறகும் இருக்கும். ஆனால் பிப்ரவரி 2 ஒரு 2-3 நாட்களுக்கு காற்று கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு சற்று அப்பால் சற்று தீவிரம் குறைந்து கடலோரத்திற்கு தூறலை மட்டும் கொடுக்கும் அளவிற்கு ஒரு தீவிரம் இல்லாத நிகழ்வாக வரலாம்.
10ஆம் தேதி நிகழ்வு என்று தெரிகிறது. ஒரு மிரட்டும் வானிலை, தூறல் சாரலை கொடுக்கும் வானிலையாகத்தான் இருக்கும் என்று தெரிகிறது. அதில் காற்று கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இதன் காரணமாக பிப்ரவரி 2 5 6 தேதி வரை இடைப்பட்ட இடைவெளி காலத்தில் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று இருக்காது என்று தெரிகிறது. அதன் காரணமாக பிப்ரவரி 2 3 தேதிகளுக்கு பிறகு நீங்கள் மீன்பிடிப்பதற்கு ஒரு சவால் குறைந்த நாளாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி 2ஆம் தேதி வரையும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா சவால் கொடுக்கும் ஒரு கடற்பரப்பாகவே விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒட்டுமொத்த இலங்கையின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலும் இந்த காற்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இலங்கை தமிழ் மக்களுக்கும் கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மீன்பிடிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இந்த அச்சுறுத்தும் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்காது, விட்டு விட்டு வீசும். ஆகவே எப்பொழுதும் வேண்டுமானாலும் வீசலாம் என்பதை நினைவில் கொண்டு சற்றே விழிப்புடன் கடல் தொழில் செய்வது கால சிறந்தது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடந்த மழைப்பொழிவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில, வானம் தெளிவடைந்து இருந்த நிலையில நேற்றைக்கு இலங்கை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இலங்கையில் ஏற்கனவே மழை பொழிந்து ஓய்ந்த நிலையில் அணைகள் நிரம்பி அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீர் பெரும்பாலான இலங்கையோட கிழக்கு பகுதி கரையோர பகுதிகளில், அதாவது அம்பாறை சுற்று வட்டாரம், திரிகோணமலை சுற்று வட்டாரம் எல்லாம் அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்டிருந்த நீர் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்த நிலையில் பள்ளிக்கூடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றிலிருந்து மீண்டும் மழை பொழிவை கொடுக்க போகிறது இலங்கைக்கு 2 நாட்களுக்கு என்பதை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இலங்கைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு 22ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழை பொழிவே தெரிகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடங்கி கண்டிப்பாக முல்லைத்தீவு மற்றும் திரிகோணமலை, அம்பாறை, அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள்ளே அனைத்து மாகாணங்களுக்குமே உள் மத்திய மாகாணங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. பெரும்பாலும் ஒதுக்கி ஆங்காங்கே தான் பெய்யும். இந்த மழை பொழிவு அதாவது புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்குமே தெரிகிறது. தலைமன்னார், புத்தளம், ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி, திரிகோணமலை மற்றும் கண்டி, அம்பாறை, அம்மந்தோட்டை, காலி, கோட்டை போன்ற பகுதிகளுக்குமே தெரிகிறது. இன்றைய மழைப்பொழிவு பரவலாக இருந்தாலும் ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். நாளையும் இதுபோல் மழைப்பொழிவு இருந்தாலும் இன்றைய விட குறைவான பரப்பில் மழை இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் இன்றைய போல் நாளை இருக்காது. பரப்பில் நாளை குறைந்துவிடும் என்ற நிலையில் இன்றைய மழைப்பொழிவை பார்த்து அச்சமோ பீதியோ கவலையோ அடைந்து விடாமல் இன்றைய மழைப்பொழிவை மட்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் பொறுத்து கொண்டு நாளை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய 24, 25 தேதிகளில் அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் தென் இலங்கையில், அதாவது சீலாவு மற்றும் கண்டி, அந்த அம்பாறை பகுதிகளில் 24, 25 தேதிகளில் மீண்டும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்யும். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை, மிரட்டும் வானிலை எல்லாம் இல்லாமல் இருக்கு. அதாவது வறண்ட வானிலை மட்டுமே கொடுக்காது, மிரட்டும் வானிலையும் அவ்வப்பொழுது மழையும் இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக தென் இலங்கையில் தெற்கு அரைப்பகுதிகளில் கண்டிப்பாக கொழும்பு உட்பட, காலி உட்பட, அம்மந்தோட்டா உட்பட, அம்பாறை உட்பட வரக்கூடிய 25, 26 தேதிகளிலையும் தென் இலங்கையில் தெற்கு அரைப்பகுதிகளில் தெற்கு பாதியில் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சியும் வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கப் போகிறது. அது கண்டிப்பாக ஏற்கனவே பாதித்த பகுதிகளில் விவசாய நிலங்களை மீண்டும் பாதிக்கலாம். ஏற்கனவே பாதித்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய முடியவில்லை. அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் கூட தண்ணீருக்குள் மூழ்கி அழுகி போய்விட்டது நெல் தானியங்கள்லாம். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட அந்த நெல் தானியங்களை கையிருப்பீடு, அதாவது மீட்டெடுக்க முடியாமல் கவலையில் இருக்கக்கூடிய நிலையில் மேலும் மழை பொழிவு கவலை அளிக்கத்தான் செய்கிறது. வேறு வழி இல்லை, அறிவிக்க மட்டுமே என்னால் முடியும். இந்த அறிவிப்பை கேட்டு முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். 28ஆம் தேதியிலிருந்து மேலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இந்த மாத இறுதியில் மேலும் 28, 29 மற்றும் 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளிலையும் இலங்கைக்கு பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. ஆங்காங்கே ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவிற்கு மீண்டும் அணைகளை நிரப்ப, மீண்டும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது.
ஆக இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைய விட நாளை குறைவான பரப்பில் இருக்கும். மீண்டும் 25ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தென்னிலங்கையில் மழை தொடங்கும். 28லிருந்து தீவிரமடையும். 30, 31, 1, 2 தேதிகளில் மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் 30, 31 நல்ல மழை பொழிவு தெரிகிறது. பிற மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கு 30, 31 1ஆம் தேதி 2ஆம் தேதி 29, 30 தெரிகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு. ஆனால் பிற இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிகளுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.